நீங்க நம்மளோட சேலரி எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிடக்ஷன் சொல்லி பிஎஃப், இஎஸ்ஐ, இன்கம் டாக்ஸ், எல்டபிள்யூஎஃப் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு கம்பெனியா உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ எந்த ஒரு டிடக்ஷன் எடுத்தாலுமே அந்த டிடக்ஷனுக்கு ஒரு ஆக்ட் இருக்கும். அந்த ஆக்டை வந்து கரெக்டா கம்பெனி ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆக்டும் பாடியும் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பிஎஃப் வந்து எம்ப்ளாய் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் 1952 கீழே தான் எல்லாவோட நார்ம்ஸும் நடக்கணும். இது வந்து கரெக்டா நடக்குதா என்னன்னு சொல்லி செக் பண்றது இபிஎஃப்ஓ, எம்ப்ளாய் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இஎஸ்ஐ டிடக்ஷன் பண்ண வச்சு எம்ப்ளாய் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ட் கீழே தான் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி இது கரெக்டா நடக்குதா என்னன்னு சொல்லி ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது எம்ப்ளாய் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஐடின்னு சொல்லுவாங்க. இன்கம் டேக்ஸ் வந்து எந்த ஆக்ட் கீழே பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே பண்ணுவாங்க. இது கரெக்டா போதா என்னன்னு சொல்லி ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்.